உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், கோவை ஜி.டி. நாயுடு, தந்தை பெரியார், இப்படி எல்லாரையும் நேர்முகம் கண்ட ஒரு பத்திரிகையாளரா நேர்முகம் கண்ட அனுபவம் அவர்களுக்கு. கலைத்துறையில அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. அந்த செங்கோல் பத்திரிகைக்கு அப்பா துணை ஆசிரியராக இருந்தாங்க. அந்த அச்சக பொறுப்பு பூரா முழு பொறுமா அப்பா கிட்ட தான் கொடுத்துட்டாரு. அவர் ஒரு மகன் மாதிரி இருந்தார். செல்வச்செல்வர் மாப்போசியோட ஒரு மூத்த மகன் மாதிரி அப்பா அங்க வளர்ந்துட்டு இருந்த நேரத்துல அப்போ பத்திரிகை துறையில சில பேர் நட்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஒருத்தர் தான் பாநீலகண்டன். இந்திரான்னு ஒரு பத்திரிகை அப்பா நடத்திட்டு இருந்தார். அந்த பாநீலகண்டன் அப்பாவை சந்தித்தார் அங்க ஐயா வீட்டுல. அங்க இருந்து அப்பதான் இந்த சினிமா துறைக்கு நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அதுதான் முதல் திருப்பம் அப்பாவுக்கு சினிமாவுக்குள்ள. ஆமா, ஒரு 28 வயசு இருக்கும். அப்பதான் இலக்கண பிரகாரம் எழுதுறதுக்கு அப்பா கத்துக்கிட்டு பின்னாடி பெரிய நல்ல திரைப்படத்துல கூட அந்த இலக்கண பிரகாரம் எழுதின பாடல்கள் நிறைய உண்டு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி குறிப்பிடுறேன். அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுத்தது. அது நிறைய எழுதினாங்க. எழுத ஆரம்பிச்ச போது பாநீலகண்டன் வந்தாரு. பாநீலகண்டன் அவரை உதவி இயக்குனரா கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிடுற போது அந்த படம் என்னன்னா, ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஓர் இரவு. அண்ணாவுக்கு உதவியாளரா ஒரு சின்ன போட்டா மாதிரி இருக்காங்க, நிறைய ஷெல்டர்ஸ். அதுல உட்காந்து அண்ணா டேட்டா வாங்கி ராத்திரியும் பகலுமா உட்காந்து எழுதுறாரு. கதை வசனம், அதுக்கு கதைக்கு டிசைட் பண்றாங்க. திரைக்கதை அமைச்சதுக்கு அப்புறம் வசனம் எழுதுறாரு. வசனம் எழுதும் போது இவரை போய் உதவியாளரை நீ உட்காந்து அதெல்லாம் காப்பி பண்ணி ஃபைல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்புறாங்க. அப்பா அங்க போய் அவர்கிட்ட அண்ணாவிட்ட முதல்ல தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுறாங்க. பேசுன போது கவிஞனா இருக்கிற காரணத்தினால நாம எழுதுவோம், எழுதிட்டு அப்புறம் அபிப்பிராயங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. சரி. அப்ப அவரு பாநீலகண்டன் கொடுத்து கேட்டாங்க. அவரு பாட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் செட்டியாரியா கிட்ட ஒரு அனுமதி வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஏவிஎம் அவரோட அனுமதி நல்லா இருக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனம் அதுக்கப்புறம் அதுக்கு இசை வைச்சாரு. டி.எஸ். பகவதி பாடினாங்க அந்த பாட்டு. அதான் முதல் பாட்டு அப்பா பதிவாச்சு. அது நல்லா இருக்கு காரணத்தினால அதே படத்துல இன்னும் 2 பாட்டு கொடுத்தாங்க அப்பா. என்ன உலகமடா ஏழைக்கே இது நரகமடா அப்படின்ற பல்லவியில ஒரு பாடல். ஓ ஐயா சாமி, அதுவும் அப்பா எழுதின பாடல் தான். சரி. ஆனால் அந்த 2 பாடல் அப்பா பேர்ல வெளியாகல. எந்த 2 பாட்டு அப்பா பேர்ல வெளியாகல? நமது மெகா தொலைக்காட்சியின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் பெயர் வாரிசு. இந்த வாரிசு நிகழ்ச்சியில் இப்போது உயர்திரு கு. மா. பாலசுப்ரமணியம் அவர்கள். கு. மா. பாலசுப்ரமணியம் என்றாலே திரைத்துறையில் கு. மா. பா அவ்வளவு போதும், அவ்வளவு சொன்னாலே பிடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா இதுதான் அவருக்கு செல்ல பெயர். கு. மா. பாலசுப்ரமணியம் அவர் யார்? அவர் மிகச்சிறந்த கதைவசனகர்த்தா, திரைத்துறையில் துணை இணை இயக்குனர், அற்புதமான நாடக எழுத்தாளர், அருமையான சிறுகதை எழுத்தாளர், மிகச்சிறந்த பத்திரிகையாளர், தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினர், அரசியல் பிரமுகர், அரசியலில் திக்கனல் பறக்க பேசும் மேடை பேச்சாளர். அப்பேற்பட்ட அந்த அருமை படைப்பாளியை நாம் லகுவாக தெரிந்து கொள்ள அவர் கொடுத்த பாடல்களில் சில பாடல்களின் தொகுப்பை துளி துளியாக கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்கள். இப்படிப்பட்ட பாடல்களை படைத்தளித்த கு. மா. பாலசுப்ரமணியம் அவர் பெற்ற புதல்வர்களில் கு. மா. பா. திருநாவுக்கரசு அவரை அழைத்து வந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கு. மா. பா. அவர்களின் மகன் திருநாவுக்கரசு நான். அப்பா ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து பிறந்தவர் தான். ஒரு சின்ன குக்கிராமம். அவர் வேலுக்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன குக்கிராமம். எங்க இருக்கு? திருவாரூர்ல இருந்து மன்னார்குடி போகக்கூடிய வழியில ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த காலத்தில் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த இது. இன்றைக்கு திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பகுதி. அது வேலுக்குடி. அந்த வேலுக்குடி தான் இன்னொரு சிறப்புக்குரியது. அதே ஊர்ல இருந்து வளர்ந்தவர் தான் கவி காமு ஷெரீப். ஆக அந்த ஊரிலே பிறந்த ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் அப்பாவுடைய தாயார் பேர் கோவிந்தம்மாள், அப்பா பேர் மாரிமுத்து. சாதாரண விவசாய குடும்பம் தான்.
அப்பா பிறந்து ஒரு வயசு கடந்த போதே அவருடைய தந்தையார் இறந்து விட்டார். அப்பாவுடைய தந்தையாருடைய ஊர் வந்து மன்னார்குடி பக்கம் குறிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த குறிச்சி மாரிமுத்து பாலசுப்ரமணியம் தான் கூமாப்பா. அவர் வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் அப்பாவை இழந்துட்ட காரணத்தினால அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர். அம்மா வந்து நல்ல உங்க சிவபக்தர், சைவ குடும்பம். அவங்களுக்கு தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்கள்லாம் அத்துப்படி. அம்மாவுக்கு ஆமா, இசையோட பாடக்கூடியவங்க. அவங்க அப்பாவுக்கு இதை வந்து சின்ன வயசுலேருந்தே பயிற்றுவிச்சிருக்காங்க. அவர் வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லணும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது மனப்பாடம் பண்ணி சொல்லணும். அதுக்கு வந்து அந்த காலத்துல அந்த தொண்டிக்காரனா காரனா அதெல்லாம் கொடுப்பாங்க. நீ படிச்சு மனப்பாடம் பண்ணி இன்னைக்கே ஒத்துக்கிட்டனா, நான் சொல்லிட்டேன்னா உனக்கு நான் இதை கொடுப்பேன். அது ஒரு உண்டியல சேர்த்து வச்சுப்பார், பத்திரப்படுத்தி வச்சுப்பார். இப்படி அவங்களுடைய தமிழ் ஆர்வத்தை தாய்ப்பாலோடு தமிழ் பாலையும் ஊட்டியவர் கோவிந்தம்மாள். அப்படி வளர்த்தாங்க. அவங்க வந்து வளர்த்த அந்த காரணத்தினால அப்பாவுக்கு ஒரு தமிழ் பற்று வந்தது. அது மட்டும் இல்ல, அப்பாவோட அந்த சமகாலத்தில் இருந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து சாதாரண பள்ளி பருவத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இன்னொரு புனைப்பெயர் உண்டு, காப்பியம்மான். இப்ப போய் ஏழுக்குடியில் கேட்டீங்கன்னா காப்பியம்மா யாருன்னா கோவிந்தம்மான்னு சொல்லிடுவாங்க. அந்த காப்பியம்மான்ற புனைப்பெயர் எப்படி வந்ததுன்னா, அவங்க இந்த பால் கறந்து வியாபாரம் பண்ற போது அந்த திண்ணையில உட்காந்து படிக்கிற பிள்ளைங்க ஒரு 10-15 பிள்ளைங்க சேரும். அந்த திண்ணையில உட்காந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேலுக்குடியிலே செட்டில் ஆயிட்டாங்க. வேலுக்குடி அவங்களுடைய தாயாருடைய அப்பாவோட தாயாருடைய ஊர். சரி, அவர் அப்பாவை தவற விட்டதுக்கு அப்புறம் அவங்க ஊர்லயே வளர்ந்தாங்க. அப்படி வளர்ந்த போதுதான் அவருடைய தாத்தா, அதாவது கோவிந்தம்மாளுக்கு அப்பா இருந்தார், அங்கப்பன். அப்பாவுக்கு அம்மா வழி தாத்தா. ஆமா, அவங்க அங்கப்பன் பேரு. அவருடைய பாதுகாப்புல அப்பா வளர்ந்தாங்க, விவசாயம் பண்ணாங்க. அப்படி விவசாயம் பண்ண போன போது ஒரு தடவை அவங்களுக்கு பாம்பு தீண்டிடுச்சு. யாருக்கு? நாகப்பாம்பு. அப்பாவை. உங்க அப்பாவுக்கு? அப்பா ஒரு சின்ன வயசுலயே வேலைக்கு போயிட்டார், விவசாய வேலைக்கு போயிட்டாரு. பாம்பு தீண்டினதுல இவர் அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த மண்வெட்டியும் கடப்பாறையோ எடுத்து அதை அடிச்சுட்டார். தீண்ட வர போகுதுன்ட்டு அடிச்சு அதை கொன்னுட்டார். கொன்னோடனே அந்த பெரிய இவங்க சைவத்தை சிவனை வழிபடுறவங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பயம் வந்துருச்சு. அவங்க வந்து அதுக்காக இருளர்லாம் கூப்பிட்டு அந்த சத்தியம் வாங்கி அப்பா கிட்ட, இனிமேல் நான் எந்த பாம்பு பார்த்தாலும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் வாங்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் அப்பா அதை கடைபிடிச்சாங்க. என் பாட்டியார் என்ன பண்ணாங்க, உனக்கு விவசாயம் எல்லாம் சரிப்பட்டு வராது, உன்னை வந்து வேற உனக்கு வேலை பார்த்து தரேன் ஊர்லயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் அவங்களுக்கு பரிச்சயமான ஆட்களை வச்சு ஒரு மளிகை கடையில உதவியாளராக போட்டாங்க. விவசாயத்துல இருந்து டிரான்ஸ்பர் டு மளிகை கடை. அப்ப மளிகை கடைக்கு வந்த போது என்ன பண்ணுவாங்க, மளிகை கடையில எல்லாரும் அந்த பழைய தாள்கள்லாம் போடுவாங்க, பத்திரிகைகள், நாளிதழ்கள், இதெல்லாம் வரும். அந்த இடைக்கு இந்த பொட்டெல்லாம் கட்டி வியாபாரம் பண்ற இடம் தானே மளிகை கடை. ஸோ அந்த இடத்துல சும்மா இல்லை, இவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வரக்கூடிய பத்திரிகைகள் இதெல்லாம் படிப்புவாங்க. படிக்கிற போது இவங்களுக்கு எழுத்தின் மீது ஏன் நாமளும் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படி எழுதியதுதான் இன்பத்துளி. இந்த இந்த புத்தகம் போட்டிருக்காங்களே, இன்பத்துளிகள் முதல் சிறுகதை. முதல் சிறுகதை நவயுகன்ற பத்திரிகையில அப்ப அது நவயுக பத்திரிகை ரொம்ப வேலை பார்த்த பலசரக்கு கடையில அந்த சரக்கை மடிச்சு கொடுக்கக்கூடிய அந்த பிட்டு பேப்பரை படிச்சு நானே இவருக்கு எழுத்தாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணி ஒரு கதையை எழுதி அனுப்பினாங்க. அந்த இன்பத்துளிகள் தான் ஷாஜகான் மும்தாஜோட காதலை மையமா வச்சு எழுதியிருப்பாங்க. அதாவது அந்த தாஜ்மஹால் மேல இருந்து ஒரு சின்ன ஒரு துளி ஓட்டை இருக்குமா, அது வழியா மழை துளி வந்து அந்த மும்தாஜோட சமாதி மேல சொட்டு சொட்டுன்னு விழணுமா. அந்த கதையில எழுதியிருப்பாங்க. அவ வந்து அவங்க 2 பேரும் ஷாஜகானும் மும்தாஜும் பேசும்போது அவரோட ஆசையில ஒன்னா, உன் கண்ணீர் வந்து என் நெஞ்சில எப்பவுமே விழுந்துட்டு இருக்கணும் அந்த துளி அப்படின்னு சொல்லி, என்னதான் பெரிய வீரனா அது அந்த மாதிரி வர்ணனை ரொம்ப நல்லா இருக்கும். 20 வயசுக்கு முன்னாடி எழுதிய கதையா இருக்கும் அது. ஆனா அப்பவே அவர் அந்த சிந்தனையை பயன்படுத்தி துவக்கத்துமே அவர் வச்சுக்க டைட்டில் பாருங்க, இன்ப துளிகள். ஆமா ஆமா, சரி, சந்தோஷம். இதை எழுதினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த எழுத்தின் மீது ஆர்வம் அதிகமாயிடுச்சு. நிறைய புதுமை பித்தன், இது வேற நவயுகன் பத்திரிகையில் அவர் வந்துருச்சா, அது ஒரு ஊக்கமாயிடுச்சு. அவங்களுடைய எழுத்து இப்ப எழுத்து வடிவத்துல இருந்ததை ஒரு பத்திரிகை அச்சு வடிவத்துல பாக்குற போது எப்படி இருக்கும் ஒரு எழுத்தாளர், எனக்கு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதுதான் அவருடைய அந்த முதல் படி. அதுக்கப்புறம் நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. புதுமை பித்தன், இவர் கூப்பா ராஜகோபாலன், தீஜாரா, இந்த மாதிரி எழுத்தாளர்களோட நூல்லாம் நிறைய அவங்க படிச்சு அது போல தானும் எழுதணுன்ற ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்படியே எழுத்தாளர் ஆயிட்டாங்க. தானா வளர்ந்த விஷயத்தை இவரும் படிச்சு வளர்த்துக்கிட்டாரு. ஆமா,
ஆமா சரி. அப்படி இருந்தவங்க அந்த வருமானம் போதல, மளிகை கடை வருமானம் போதல. இவர் ஆக்சுவலா ஸ்கூல் படிப்பு என்ன படிச்சிருக்காரு? ஆறாம் வகுப்பு படித்தவர் அவர். அப்படி இருந்தவங்க அப்புறம் திருவாரூர் போயிட்டு ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மீட்டருக்கு இந்த துணியை கட் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு திருவாரூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த போது எங்க பாட்டி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விரும்பினாங்க. அப்படி பார்த்தபோது அவங்களுக்கு சிதம்பரத்துல ஒரு பெண் மரகதவள்ளின்னு பேரு பெண் பார்த்தாங்க. பார்த்து முதல் திருமணம் 7/9/1941 நடந்தது. அந்த திருமணம் உங்க அப்பாவுக்கு முதல் திருமணம். அதான் இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. முதல் திருமணம்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ இன்னொரு கதை இருக்கு. இன்னும் இருக்கு. சரி சரி. இப்போ இந்த அம்மாவுக்கு பேர் என்ன பேரு? மரகதவள்ளி. சரி. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. சரி, ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். சரி. அந்த அழகுல வந்து அப்பா ரொம்ப மயங்கி இருந்தாங்க. சரி. ஆனால் அவங்க கருவுற்று இருந்த நிலையில 1 வருஷம் தான் வாழ்ந்திருக்காங்க. கருவுற்று இருந்த நிலையில ஒரு காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து வேலைக்கு அப்பா அந்த இடைப்பட்ட காலத்துல அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னா மதுரையில பாரிஸ்டர் இருந்தார் சீபா ஆதித்தனார். அவருடைய தமிழன் பத்திரிக்கை வார இதழ் ஒன்று வெளியிருந்தது, தமிழன். அதுல அப்பாவோட எழுத்துக்களை பார்த்து அவர் விரும்பி அவரை துணை ஆசிரியராக நியமித்தார். அப்பாவை சீபா ஆதித்தனார். அவர் பாருங்க எவ்வளவு பெரிய பாரிஸ்டர், பெரிய ஆள். அவர் வந்து அப்பாவை நேர்முகம் பார்த்து, நீ வந்து துணை ஆசிரியராக உனக்கு நான் பண்ணித்தரேன், தமிழன் பத்திரிக்கையை பார்த்துக்குவோன்னு சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைச்சாரு. மதுரையில் இருந்தாங்க அந்த நேரத்தில் அப்பா. ஸோ மனைவி விட்டுட்டு ஊரில் அவங்க மட்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அந்த நிலையில் இவங்க கருவுற்று இருந்த நிலையில் அவங்களுக்கு இந்த காய்ச்சல் வந்து ஜன்னி காய்ச்சல் வந்து அவங்க இறந்து போகக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அப்போ அந்த கருவுற்ற குழந்தை பிறக்கலை. அப்போ தாயும் சேயுமே இறந்துட்டாங்க. அதுக்கு அப்பா வந்தபோது அம்மா கிட்ட இன்னும் ஏன் இதை கவனிக்காமல் எனக்கு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லாமல் விட்டேன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த லாஸ் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கிச்சு. திரும்ப வேலைக்கு போனாங்க. வேலைக்கு போயிட்டு மதுரையில் இருக்கும்போது தான் அவங்க பல பத்திரிகையாளராக பலரையும் பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, கலைவாணர் NS கிருஷ்ணன், தொழிலதிபர் GT நாயுடு, கோவை GT நாயுடு, தந்தை பெரியார், இப்படி எல்லாரையும் நேர்முகம் கண்ட நேர்முகம் கண்ட அனுபவம் அவர்களுக்கு உண்டு. கலைத்துறையில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. அப்படி இருந்தபோது தான் KP காமாட்சி சுந்தரம், அவர் பெரிய கவிஞர் அந்த காலத்தில், அவரை பேட்டி கண்ட போது அவர் ரொம்ப சிம்பிளான சாதாரண எளிமையான மனிதர். அவர் பேசுறது, அவர் சொல்றதெல்லாம் கேட்டு ஒரு சாதாரண நிலையிலேருந்து எப்படி மேலே வந்தாரோ அவரை ஒரு மானசீக குருவாகவே அப்பா ஏற்றுக்கிட்டாங்க. அவரோட பேட்டியிலேயே அவரோட நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு மானசீக குருவா அப்பா ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்டமாக மற்ற சிறு பத்திரிகைகள் போக ஆரம்பித்தாங்க. தமிழனை விட்டுட்டு வீரசக்தின்னு ஒரு பத்திரிகை போனாங்க. திருமகளில் கண்ணதாசன் வரார் அப்பாவுக்கு அடுத்து. மருதப்ப செட்டியார் அதனுடைய நிறுவனர். அந்த அவர் வந்து அப்பா வந்து துணை ஆசிரியராக இருந்தாங்க அந்த பத்திரிகையில், திருமகள் பத்திரிகையில். கண்ணதாசன் அப்போ வராரு, சாதாரண எழுத்தாளர், சினிமாலெல்லாம் அறிமுகம் ஆகாத நிலை நான் சொல்றேன். அவங்க வந்து அங்க அடுத்து அப்பாவுக்கு அடுத்து இதை வந்து கண்ணதாசன் வனவாசத்தில் குறிப்பிட்டிருப்பார். அவருடைய முதல் சுயசரிதையில குறிப்பிட்டிருக்காங்க. அப்பா வந்து அவருக்கு இடத்த கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. 1944 வீரசக்தின்னு ஒரு பத்திரிக்கை இங்கே நடந்தது ராயவரத்தில். அதுக்கு துணை ஆசிரியராக அப்பா இருந்தாங்க. அந்த நேரத்தில் பரசு நெல்லையப்பர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாரதியாருக்கு புரவலராக இருந்தவர், ஒரு பெரிய மூத்தவர். அவர் அப்பாவுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய சிபாரிசில் இந்த திருமகள் பத்திரிகையிலையும் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொழும்புல போய் வீரகேசரி பத்திரிகையில் அவர் தான் அதற்கெல்லாம் கொஞ்சம் துணை நின்றாங்க. அவர் வஉசியோட மகன் வஉசி சுப்பிரமணியம், இவங்களோட பழக்கம்லாம் அந்த எழுத்தாளராக அவங்களுக்கு கிடைச்சது. அந்த அனுபவங்களை கொண்டு அவங்க கொழும்பு போயிட்டாங்க. கொழும்பு போனதுக்கப்புறம் அவர் தனியாக கஷ்டப்படுறாருன்னு என்னுடைய பாட்டி கோவிந்தம்மாளுக்கு பெரிய கஷ்டம் திருவாரூரில். இன்னும் மறு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. இவர் வந்து அந்த முதல் லாஸ்ட்லேருந்து அவர் மீளவே இல்லை, ரொம்ப அந்த ஒத்துக்கவே இல்லை. அப்போ எங்கள் தாயார் ஜெயலட்சுமி அம்மாவை போய் பொண்ணு பார்க்குறாங்க திருவாரூரில். அவங்க காட்டுக்கார தெரு, அந்த தெருவில் இருந்தாங்க. என்னுடைய தாயார் வந்து என்னுடைய அப்பாவோடைய தாயார் வந்து பொண்ணு பார்த்துருக்காங்க.
பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் மூலமாக போட்டு அப்பா கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்பா அதை லட்சியம் பண்ணவே இல்லை. அதை தூக்கி அந்த கொக்கியில் அந்த காலத்துலலாம் கடிதங்கள்லாம் போட்டு குத்தி வைப்பாங்க. அதில் குத்தி வச்சுட்டு இப்போ எப்பவும் போல் பத்திரிகை தொழில் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய தாயார் இறந்த போது தான் திருவாரூருக்கு மீண்டும் வராங்க. வந்து அந்த ஈமச்சடங்கு காரியங்கள்லாம் பண்ணிட்டு போகும்போது அப்போ அங்கே உள்ள உறவினர்கள்லாம் சேர்ந்து இனி வந்து இந்த திருவாரூரில் ஆத்தா பார்த்தா கல்யாணத்தை அந்த பொண்ணையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. சரி, இவர் வந்தவருக்கு சரி அதையும் அம்மாவும் முடிவு பண்ணதே நம்மளும் அம்மாவனுடைய அந்த விருப்பத்தையாவது நிறைவேற்றுவோம்னு சொல்லி அப்படி திருவாரூர் போய் எங்கள் அம்மாவை பார்த்தாங்க. எங்கள் அம்மா பேர் ஜெயலட்சுமி அம்மாள். ஜெயலட்சுமி அம்மாள் மகிழ்ச்சி. அவங்க தான் திருவாரூரில் பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டு அப்படிதான் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜெயலட்சுமி அம்மா. ஆமா, 26/5/1946. 1920 உங்க அப்பா பிறந்திருக்காரு. 41 முதல் திருமணம் பண்ணாரு. 41. இப்ப இது வந்து 26/5/1946 அப்ப கல்யாணம் பண்றாங்க. அப்ப வந்து அப்பா தேச விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டவங்க. ஆகஸ்ட் போராட்டம், வெள்ளையனே வெளியேறு போராட்டத்துல திருவாரூர்ல கலந்துகிட்டவங்க அப்பா. இந்த வேதாரண்யம் அந்த பக்கம்லாம் பெரிய விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்பா திருவாரூர்ல பங்கு பெற்றிருக்காங்க. வெள்ளையனே வெளியேற காந்தியவாதியா இருந்தாங்க. அதனால கதர் திருமணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. கதர் திருமணம், கதர்லயே ஆடை அடையிறது, புடவை கூட கதர் துணியிலேயே இருக்கும். எப்படி கதர் திருமணம் பண்ணி அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. அப்படி கல்யாணம் பண்ண அந்த நிகழ்ச்சியில கவி காமு ஷெரீப் வாழ்த்து கவிதை படிச்சிருக்காரு. அப்பவும் அவர் சினிமாவுக்கு வரல. அந்த கல்யாணம் நடந்த போது அவருடைய வாழ்த்து கவிதையை நாங்க இன்னும் கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த நூல்ல கூட வெளியிட்டிருக்கோம், ஒரு 10ல வெளியிட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த இந்திய தேச விடுதலை கிடைச்சது. சரி, 47. ஆமா, கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு திருவாரூருக்கு திரும்ப வராங்க. அங்க என்னுடைய மூத்த அண்ணன் பிறந்தார் திருவாரூர்ல 1948 அவர் பிறந்தார். உங்க மூத்த அண்ணன் அவருடைய பேர் புகழேந்தி. ஆமா, எங்க அப்பாவுக்கு வந்து 5 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். எங்க வீட்டுல எல்லாருக்குமே தமிழ் பெயர் தான். பெரியவர் புகழேந்தி, 2வது இளங்கோவன், 3வது திருநாவுக்கரசு, 4வது கபிலன், 5வது காளமேகம், 6வது மங்கையர்கரசி, 7வது அங்கையர்கண்ணி. 1947 அப்புறம் ஐயா வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார். யார் ஐயா நான் குறிப்பிடுறது யாருன்னா மாப்போ சிவஞானம் காங்கிரஸ் விடுதலை போராட்ட வீரர்ல ஒருத்தர், காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஏன்னா ஐயா காந்தியோட கொள்கை என்னன்னா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் கடமை முடிஞ்சது, கட்சியை வேண்டான்னு சொன்னார். காங்கிரஸ் ஆமாரு. ஆனா சில பேர் வந்து கட்சியை தொடர்ந்து நடத்தணும்னு தேசிய காங்கிரஸ் வளர்ந்தது. ஆனா அதுலேருந்து முரண்பட்டவர் மாப்போசி, தமிழரசு கழகம்னு ஆரம்பிச்சாரு. ஆனால் அந்த தமிழ் தேசியத்தை அப்பா விரும்பினாங்க. அதனால மாப்போசி அடிச்சுவட்டில் அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சி பேர் தமிழரசு கழகத்தில் நம்ம ஐயா கூமாப்பா என்ன இருந்தாரு. அப்பா வந்து முதல்ல தொண்டராக இருந்தாங்க. பிற்காலத்தில் வந்து அதே கட்சியில் பொதுச் செயலாளராகவும் உயர்ந்தாங்க. எம்எல்சி ஆனாங்க. அதெல்லாம் பின்னாடி வரலாறு. அப்போது அவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் திருவாரூர் வந்ததுக்கப்புறம் எங்கள் பெரிய அண்ணன் பிறந்ததுக்கப்புறம் சென்னைக்கு வந்தாங்க. சொந்த பத்திரிகை ஒன்று நடத்தினார் இடையில. அது பேர் தமிழ் குரல்னு பேர். அந்த அது வந்து கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சு 12 மாசமா 13 மாசமா தான் நடத்தினார். அவருக்கு அந்த வியாபார வணிக நுணுக்கம்லாம் தெரியல. எழுத்தாளராக இருந்தார தவிர வணிக நுணுக்கம் அதிகம் தெரியாத காரணத்தினால அதை தொடர்ந்து நடத்த முடியல. நஷ்டம் அடைஞ்சு அவர் சிலோனில் சம்பாரிச்ச காசெல்லாம் அதில் விரயம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சரி சென்னையில் வந்து குழப்பம் நடத்தலான்னு இங்கே வந்தாங்க. மாப்போசியை சந்திச்சாங்க. அந்த மாப்போசியை சந்திப்பதற்கு மீண்டும் கவி காமு ஷெரீப் உதவினார். ஏன்னா அதுல பொதுச் செயலாளராக அப்ப இருந்தார். அவர் தமிழரசு கழகத்துல காமு ஷெரீப் பொதுச் செயலாளர் இவர் உள்ள இணையும் போது அதே பொதுச் செயலாளருக்கு உங்க அப்பா வராரு. ஆமா, அவங்க வந்து சேர்த்த விட்டன. அங்க செங்கோல் பத்திரிகை பார்க்கறதுக்கு அவருடைய பத்திரிகை அஃபிஷியல் பத்திரிகை அது. அந்த செங்கோல் பத்திரிகைக்கு அப்பா வந்து துணை ஆசிரியராக இருந்தாங்க. அந்த அச்சக பொறுப்பு பூரா முழுப்புறமா அப்பா கிட்ட தான் கொடுத்துட்டாரு. அவர் ஒரு மகன் மாதிரி இருந்தார். தலைமைச்செல்வர் மாப்போசியோட ஒரு மூத்த மகன் மாதிரி அப்பா அங்கே வளர்ந்துட்டு இருந்த நேரத்தில் அப்போ பத்திரிகை துறையில் சில பேர் நட்பு ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒருத்தர் தான் பாநீலகண்டன் இந்திரான்னு ஒரு பத்திரிகை அப்போ நடத்திட்டு இருந்தார். அந்த பாநீலகண்டன் என்று குறிப்பிடுபவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை வைத்து பல வெற்றி படங்களை இயக்கி தந்த மாபெரும் இயக்குனர் பாநீலகண்டன். ஒரு உதாரணமா ஒரு படம் சொல்ல போனா மாட்டுக்கான வேலன்.
ஆமாம், நிறைய இருக்கு. சரி, அந்த பாண்டியலகண்டன் வந்து அப்பாவை சந்தித்தார் அங்கே ஐயா வீட்டில். அங்கே இருந்து அப்போ தான் வந்து இந்த சினிமா துறைக்கு நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. சரி, அதுதான் முதல் திருப்பம் அப்பாவுக்கு சினிமாவுக்குள்ள என்ட்ரி. ஆமாம், ஐயா வீட்டில் இருக்கும்போது தமிழ் நூல்கள் நிறைய படித்தாங்க அவங்க. அங்கே ஒரு பெரிய மாப்போசி வீட்டில் இருக்கும். ஆமாம் ஆமாம், லைப்ரரி மாதிரி வச்சுருப்பாங்க, நூலகம், பெரிய நூலகம் இருக்கும். அதில் தமிழ் நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது. பத்திரிகை துறையில் நிறைய கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. எழுதின போது இவர் வந்து தனக்கு உதவியாளராக வச்சுக்கிட்டார். யார்? பாண்டியலகண்டன் இயக்குனர் ஆன போது அவர் இந்த மாதிரி நீ வா அப்படின்னு கூப்பிட்டார். ஆனால் என்னென்னா அப்பாவுக்கு பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுக்க கூப்பிடல. அவர் ஒரு உதவி இயக்குனராக கூட இருக்கிறதுக்கு தான். இவருக்காவது பாடலாசிரியர் தான் ஆக போகிறோம்கக்கூடிய எய்ம் இருக்கா, லட்சியம் இருக்கா அப்பாவுக்கு? அப்பாவுக்கு எழுத்துல எப்பவுமே ஆர்வம், எழுத்துல ஆர்வம். ஆனா கவிதைகள் கூட எழுதுவாரு. சினிமாவில கவிஞரா வருவோம்ங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு கிடையாது. அது தன்னால நடந்ததுதான். அப்போ அங்கே வந்து அவருக்கு இலக்கண முறைப்படி எழுதக்கூட தெரியாது. யாப்பு இலக்கணம் கூட அப்பாவுக்கு தெரியாது. ஒரு சந்தனயத்தில் கவிதை எழுதுவாங்களே தவிர யாப்பு கற்றுக்கவே இல்லை. அங்கே பக்கத்தில் அண்டை வீட்டில் இருந்தபோது அங்கே சிந்தாதிரிப்பேட்டை திருவேங்கடம் பிள்ளைன்னு ஒரு ஆசிரியர், அந்த சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். அவர் வந்து நீ நல்லா கவிதையெல்லாம் எழுதுறியப்பா, இது ஏன் நீ வந்து இலக்கண மரபு பிரகாரம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ தான் யாப்பு இலக்கணத்தை அப்பாவுக்கு அவர் போட்டு பாருங்கள். இந்த 1948னா ஒரு 28 வயசு இருக்கும். அப்போ தான் வந்து இலக்கண பிரகாரம் எழுதுறதுக்கு அப்பா கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு பின்னாடி பெரிய நல்ல திரைப்படத்தில் கூட அந்த இலக்கண பிரகாரம் எழுதின பாடல்கள் நிறைய உண்டு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி குறிப்பிட்றேன். அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுத்தது. அது நிறைய எழுதினாங்க. எழுத ஆரம்பித்த போது பாண்டியலகண்டன் வந்தார். பாண்டியலகண்டன் அவர் உதவி இயக்குனராக கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிடுற போது அந்த படம் என்னென்னா ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஓர் இரவு 1951 ரிலீஸ் ஆச்சு. 49லேயே அந்த வேலைகள்லாம், பட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அப்பாவை வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் காப்பி பண்ணுறது, படி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நாடக நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள்லாம் இந்த வசனத்தை எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு இதில் வந்து ஷூட்டிங்கில் பேச சொல்லுவாங்க. அப்போ அந்த டைலாக் விடாமல் பார்த்து இவர் அவங்களுக்கு அந்த கைட் பண்ணணும். அதை வந்து நான் மேடை நாடகமாக போட்டுட்டு இருந்தபோது அந்த கதை நல்லா இருக்குது, அதை படமாக ஆக்கலான்னு சொல்லிட்டு ஏவி மையப்ப செட்டியார் முயற்சி எடுக்கிறாரு. அதுக்கு வந்து ராமசுப்பையா, இப்போ எஸ்பி முத்துராமனோட தந்தையார், அவர் வந்து உதவி பண்ணி அந்த கதையை உரிமை வாங்கி படம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அப்பாவை வந்து பாண்டியலகண்டன் ஏவிஎம் ஐயா கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. இவரை நான் உதவியாளராக வச்சுருக்கேன் இந்த படத்துக்கு, தாராளமாக பண்ணுப்பான்னு. அவர் பாலுன்னு தான் அப்பாவை கூப்பிடுவார். ஏவிஎம் ஐயா வந்து பாலு. 2 பேரை தான் அப்பா தொழில் அதிபராக என்றைக்கும் கடைசி வரைக்கும் வணங்கினாங்கன்னா, ஒன்று சீபா ஆதித்தனார், 2வது ஏவி மெய்யப்ப செட்டியார். 2 பேரும் அவருக்கு மறக்க முடியாத தொழில் அதிபர்கள். அவங்கள்ட்ட தான் பாடம் கற்றுக்கிட்டார். பத்திரிகையாளராகவும் சரி, ஒரு சினிமா எழுத்தாளராகவும் சரி. மோதிர கையால் குட்டுப்பட்ட மாதிரி அவங்க 2 பேரும் அவர் ஆளாக்குனாங்க. அண்ணாவுக்கு வந்து உதவியாளராக வந்து ஒரு சின்ன கொட்டா போட்டா மாதிரி இருக்கும் அங்கே நிறைய ஷெல்டர்ஸ். அதில் உட்காந்து அண்ணா வந்து டேட்டை வாங்கி ராத்திரியும் பகலமாக உட்காந்து எழுதுறாரு. கதை வசனம், அதுக்கு கதைக்கு டிசைட் பண்ணுறாங்க. திரைக்கதை அமைச்சதுக்கப்புறம் வசனம் எழுதுறாரு. வசனம் எழுதும்போது இவரை போய் உதவியாளரை நீ உட்காந்து அதெல்லாம் காப்பி பண்ணி ஃபைல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அப்பாவை அனுப்புகிறாங்க. அப்பா அங்கே போய் அவர்கிட்ட, அண்ணாவிட்ட முதல்ல தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசுகிறாங்க. பேசுன போது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், உட்காந்து பேசாமல் படு, ஒரு தலையாணையை போட்டு படுத்துட்டு எனக்கு வந்து வெத்தலை பாட்டு போட்டு துப்புறதுக்கு ஒரு குப்பி அந்த அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடு, ஒரு பெஞ்சு கொடு, வெள்ளைத்தாள்களை கொடுத்துரு, நான் பாட்டு எழுதி. அவர் பாட்டுக்கு நைட்டு எழுதிட்டுருக்காரா. இவர் வந்து என்னை உதவி பண்ண சொன்னார், இவர் பாட்டுக்கு எழுதிட்டுருக்காரு. என்னை வந்து நான் இங்கே படுத்து தூங்க சொல்கிறாரு அப்படின்னு அந்த தென்னையிலே படுத்துருந்தாங்களாம். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சா அண்ணா காலையில் தூங்கிட்டு இருந்தாராம். எழுந்திரிச்சு இவங்க பார்த்தா பேப்பரெல்லாம் எழுதி அந்த டெஸ்க் மேலே வச்சுட்டு அதில் வெயிட் வச்சுட்டு பறந்துட்டு இருந்ததான். அதெல்லாம் எடுத்து அடுக்கி சீன் வாரியா, அந்த பேச்சு வாரியா அடுக்கி அதை எடுத்து ஃபைல் பண்ணி, அப்புறம் அண்ணா காலையில் எழுந்திரிச்சு நான் அன்பழகனை பார்க்க போகிறேன், நீ வந்து இதெல்லாத்தையும் ஃபைல் பண்ணி ஐயா கிட்ட செட்டியார் ஐயா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்து காப்பி பண்ணாங்க பாருங்கள். அப்போ வந்து அதில் ஒரு காட்சி,
பெண்ணாக பிறந்தாலே எப்பவும் துயர்தானேன்னு ஏதோ ஒரு அந்த இடத்துல அவங்க குறிப்பெல்லாம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல பாட்டு வரணும். ஆமா, இவங்க வந்து அதுக்கப்புறம் பாட்டு ரெக்கார்டிங் போது ஆர் சுதர்சனம் இசையமைப்பு. அதுல வந்து இவருடைய பாடல், பாரதியாருடைய பாடல் ஒன்று இருக்கு. சரி, இவர் பாவேந்தரோட துன்பம் நேர்களில் யார் எடுத்து அதெல்லாம் பதிவு பண்றாங்க. டி.கே. சண்முகம் வந்து அப்போ ஒரு எழுத்தாளர். டி.கே. சண்முகம் வந்து பெரிய நடிகர் மட்டுமல்ல, நல்ல எழுத்தாளரும் கவிஞரும் கூட. அவரே எனக்கு பெயர் வச்சாரு. சரி, ஸோ இவங்க எல்லாம் அந்த படத்துல நடிக்கிறாங்க. டி.கே. சண்முகம் அவர் பாடலும் எழுதுறாரு, அவருடைய பாடல் பதிவாயிருக்கு. அப்பா அந்த படத்துல அப்பா வந்து இந்த பெண்ணாக பிறந்தாலே நீங்க துன்பம் தான் அப்படின்னு அவர் அண்ணா ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. இந்த இடம் பாடலுக்கான இடம். ஆமா, இதுக்கு லீடு என்னன்னு கேட்டா ஒரு கேரக்டர் அப்படி போயிருக்கு. பெண்ணாக பிறந்தாலே அந்த ஒரு ஜமீன்தார் வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துடுவாரு அப்படின்னு அவ சோகத்துல இருக்கும் போது அந்த பாட்டு வரும். அப்பா வந்து பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானேன்னு சொல்லிட்டு பல்லவியோட அவர் பாடல் எழுதிட்டாங்க. அண்ணா கொடுத்த வாசகத்தை இவர் பல்லவி, அண்ணா கொடுத்த முதல் அடியில் என் முதல் பாட்டு அப்படின்னு தான் அப்பா குறிப்பிடுறாங்க. அண்ணா தான் அதுக்கு அடி எடுத்து கொடுத்தார். ஆனா ஐயாவை யாரும் பாட்டு எழுதுன்னு சொல்லல. இவர் கலைஞனா இருக்கிற காரணத்தினால நாம எழுதுவோம், எழுதிட்டு அப்புறம் அபிப்பிராயங்கள் கேட்போம்னு சொல்லிட்டு எழுதிட்டாரு. சரி, அப்ப அவரு பாண்டியலாண்ட கொடுத்து கேட்டாங்க. அவர் பாட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் செட்டியாரியா கிட்ட ஒரு அனுமதி வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஏவிஎம் அவரோட அனுமதி நல்லா இருக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சனம் அதுக்கப்புறம் அதுக்கு இசை வைச்சாரு. டி.எஸ். பகவதி பாடினாங்க அந்த பாட்டு. அதான் முதல் பாட்டு அப்பா பதிவாச்சு. அது நல்லா இருக்கு காரணத்தினால அதே படத்துல இன்னும் 2 பாட்டு கொடுத்தாங்க அப்பா. அது வந்து இவரு கே.ஆர். ராமசாமி அந்த படத்துல ஹீரோவா இருக்க கே.ஆர். ராமசாமி அவர் பாடினார். என்ன உலகமடா ஏழைக்கே இது நரகமடா அப்படின்ற பல்லவியில ஒரு பாடல். என்ன உலகமடா. அதுக்கப்புறம் எம்.எல். வசந்தகுமாரி கிளாசிக்கல் கர்நாடிக் சிங்கர், அவங்க பாடின பாடல் தான் ஒரு வெஸ்டர்னைஸ்டு சாங் மாதிரி இருக்கும். சரி, ஓ ஐயா சாமி ஐயா சாமி ஆமோஜே சாமி, அதுவும் அப்பா எழுதின பாடல் தான். சரி, ஆனால் அந்த 2 பாடல் அப்பா பேர்ல வெளியாகல. எந்த 2 பாட்டு அப்பா பேர்ல வெளியாகல? என்ன உலகமடா ஏழைக்கு இது நரகமடாவோ, ஐயா சாமி ஆவோஜி சாமி 2 வெளியாக. கே.பி. காமாட்சி சுந்தரம் பேர்ல, ஏன்னா அப்ப ஒரு பெரிய எழுத்தாளர், இவரோட குரு வேற. ஆமா, இவரோட குரு வேற. அவங்க பேர்ல வந்திருக்கோம். ஆனா அப்பா வந்து இது சொல்லி எங்களுக்கு வந்த தகவல். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவரு கலைஞர் வந்து அடுத்த படம் பராசக்தி அங்கதான் தயாராச்சு. சரி, அவர் வந்து அப்பாவோட மணி விழால இந்த பாட்டை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. ஏன்னா ஆதாரங்கள் இருக்கு. என்ன உலகடா ஏழைக்கு இது நரகமடா, எப்படிப்பட்ட பாடு, இந்த ஜன்னலுக்கெல்லாம் வந்து பட்டாடை போத்துறாங்க, இங்க ஏழைங்களுக்கு கட்ட துணி இல்லாம இருக்காங்க, இந்த மாதிரி பொது உடைமை கருத்துக்கள்லாம் வச்சு எழுதியிருப்பாங்க. அருமையான பாடல். அதை வந்து கலைஞர் வந்து அப்பாவோட மணி விழாவில் குறிப்பிட்டு பேசினாங்க. அதனால எங்களுக்கு தெரியும். ஓரிரவு படத்துல அப்பா எழுதிய அந்த பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானே எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்கவே இல்லை. யாருன்னா அந்த படத்திலே நடித்த டி.கே. சண்முகம். டி.கே. சண்முகம் வந்து அப்பாவுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். அவரும் தமிழரசு கழகத்தில் ஐயாவோட தொடர்புடையவராக இருந்தார். இப்போ அவரும் பொதுச் செயலாளராக நாடகத்துறையில் வேந்தர்களாக இருந்தார்கள். அவரும் ஒரு எழுத்தாளராக கவிஞராக இருந்த காரணத்தினால அவர் ஒரு கருத்தை சொன்னார். என்னன்னா எல்லாம் சரியா எல்லாரும் பாராட்டுற போது அவர் மட்டும் ஒரு குறைய சொல்றாரு. என்னன்னு கேட்போன்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு, பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானே, உன் ஆசை கனவெல்லாம் மண்ணாகி போனதே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. மண்ணாகி போனதேன்னு சொல்றீங்க. இன்னொரு இடத்துல காணல் வெயிலை நீரென நம்பி மானம் அழிந்தாயே, கண்ணகி தோன்றிய மண்ணில் பிறந்தும் கற்பை இழந்தாயே அப்படின்ற இடத்துல ஒரு மண் வருது. கண்ணகி தோன்றிய சொல்ல கூறுவதை கூறல் ஒரு பாட்டுல அது வந்து ஒரு கவிஞனுக்கு சிறப்பு கிடையாது. கூறியதை கூறல் மண்ணுன்னு ரிப்பீட் பண்றாங்க. சரி, அந்த இடத்துல மண்ணாகி போனதுன்றது நாசமாகி போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். எந்த இடத்துல நாசமாகி போறது? பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானே, உன் ஆசை கனவெல்லாம் மண்ணாகி போனது. இடத்துல மண்ணுங்கிறது வந்து வாழ்க்கை நாசமாயிடுச்சு. காணல் வெயிலை நீரென நம்பி மானம் அழிந்தாயே,
கண்ணகி தோன்றிய மண்ணில் பிறந்தோம். கண்ணகி தோன்றிய மண்ணில் இந்த இடத்துல உயர்த்தி குறிப்பிடுறாங்க நிலம். அப்படிப்பட்ட கற்புக்கரசி வாழ்ந்த மண்ணுல இது வந்து முரண் இல்ல. அங்க மண்ணு நெகட்டிவ், இங்க மண்ணு பாசிட்டிவ். ஆமா, ஆனா ஒரே பாட்டுல மண்ணு சொல்றாரு. ஆனா அப்படி பயன்படுத்துறது வந்து ஒரு கவிஞனுக்கு இன்னும் பெருமை தரும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. அவர் கூறியது தப்புங்கிறாரு. ஆமா, உங்க அப்பா என்ன சொல்றாரு? இல்ல, ரெண்டு கருத்துல வேறுபாடு இருக்கு. அழகு, இதான் கவிதைக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் கை தட்டிட்டு உடனே பாராட்டுறாங்க. அப்ப டி.கே. சண்முகம் தன்னை மாற்றிக்கொண்டு, நீ வந்து வெறும் எழுத்துல தான் இது பண்ண, நீ பேச்சிலையும் சாமர்த்தியமா சொல்ற அப்படின்னு பாராட்டினாரு. அப்படி இப்போ முதல் பாட்டிலேயே அவர்கிட்ட பெருமையை வாங்கியவர் அப்பா. ஸோ ஓரிரவு படம் வெளிவந்ததுக்கு பிறகு அப்பாவுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு ஏவிஎம் நிறுவனத்திலேயே கிடைச்சது. ஸ்ரீவள்ளி புரொடக்ஷன்ஸ்ன்றவங்க ஒரு படம் தயாரிச்சாங்க, வேலைக்காரன்ற டைட்டில். இந்த வேலைக்காரன் படத்தினுடைய கதை அப்பாவுடையது. அவருடைய கதை, முதல்ல பாடல் எழுதினாரு, இப்ப கதை எழுதுறாரு. அதை தொடர்ந்து டி.ஆர். ராமச்சந்திரன், அவருடைய டிஆர்ஆர் புரொடக்ஷன்ஸ் சொந்த பட கம்பெனி, அவர் எடுத்த படம் கோமதியின் காதலன். கோமதியின் காதலன்ல அனைத்து பாடல்களும் அப்பா தான் எழுதினாங்க. ரொம்ப நல்ல பாடல்கள் எல்லாம் இருக்கும். அதுல சில பாடல்கள் வந்து நான் குறிப்பிட விரும்புறேன், சொல்லுங்க. அதுல வந்து இல்பொருள் ஓமை அணி, அதுல ஒரு பாட்டு அமைச்சிருப்பாங்க இந்த கோமதியின் காதலன் படத்துல. அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் அவருடைய இசை. இந்த பாட்டை பாடினவங்க சீர்காழி கோவிந்தராஜனும் ஜிக்கி அம்மாவும் பாடியிருப்பாங்க. 2 பேரும் பாடிய பாடல். அந்த கோமதியின் காதல்னா 6-7 பாட்டுக்கு மேல அப்பா எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பாடல் இது. இல் பொருள் ஓமை அணி வந்து தமிழ் இலக்கணத்துல ரொம்ப ஒரு இது. அணி இலக்கணத்துல இல்லாத பொருளை ஓமையாக கூறுதல், ஆனா ஒத்துக்கொள்ள. ஆமா, அன்பே என் ஆரமுதே வாராய்ன்ற டைட்டில் பல்லவியில் ஆரம்பிக்கும். சரி. தென்றல் அலை மீதினிலே திங்கள் பிறை தோணியிலே தேன்மொழி உனை அழைத்தே செல்வேனே. பாருங்க, தென்றல் அலை மீதினிலே திங்கள் பிறை தோணியிலே தேன்மொழி உனை அழைத்தே செல்வேனேன்னு நாயகன் பாடுறாரு. நாயகி அதுக்கு வெண்ணிலவு கிண்ணியிலே என் இதய காதலையே உண்ணும் மதுவாய் நிறைத்தே தருவேனே அப்படின்னு அவங்க பாடுறாங்க. அடுத்து வண்ணமிகும் வானவில்லை பொன்னாடையாய் மடித்து வள்ளி உனக்கே பரிசு தருவேனே அப்படிங்கிறான் அவன். இவ உடனே கண் சிமிட்டும் தாரகையை முல்லை மலராய் தொடுத்தே காதல் மன மாலையாக அணிவேனே. இதெல்லாம் முடியுமா, சாத்தியமா? அதுல நிறைய பாடல் எழுதியிருப்பாங்கப்பா. வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே ஒரு நல்ல பாட்டு. அந்த காலத்திலேயே ஜன்னல் எல்லாம் வச்சு கவிதை சாவித்திரி அம்மாவும் டிஆர்ஆர் நடிச்சிருப்பாங்க அந்த பாட்டுல. கோமதியின் காதலன் அதுலேதான். வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ, நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே முகம் நாணியே மறைவதேனோ வெண்ணிலாவே. பட்டப்பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே உன்னை பார்ப்பதும் ஒரு விந்தை என்றோ வெண்ணிலாவே, வட்டமான உன் முகத்தில் வெண்ணிலாவே. அதுக்கு அடுத்து வந்தது புரட்சி தலைவர் நடித்த படம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகள். சக்கரவர்த்தி திருமகள்ல பெரும்பாலான பாடல் அவரு எழுதியிருப்பாங்க. அதுல முக்கியமா வந்து ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒண்ணு வரும். ஆடவாங்க அண்ணாத்தே அஞ்சாதீங்க அண்ணாத்தே அங்கே இங்கே பாக்குறது என்னாத்தே. ஆடவாங்க அண்ணாத்தே அஞ்சாதீங்க அண்ணாத்தே அங்கே இங்கே பாக்குறது என்னாத்தே. அப்ப வந்து அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு குத்துப்பாட்டு எழுதி வாய்ப்பு கிடைக்கல. அந்த பாட்டு ஆக்சுவலா என்னன்னா பானுமதி அம்மா பாடி ஏற்கனவே பதிப்பு ஆயிடுச்சு. அந்த படத்துல பாடின பாட்டு அவங்க தொடர்ந்து நடிக்கல. அந்த வாய்ப்பு சுசீலா அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த படம் வெற்றி விழால வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பானுமதி அம்மா, இந்த விக்கல் நான் விற்க வேண்டிய விக்கல் நீ விக்கி பரிசு வாங்கிட்டேன் அப்படின்னு. ஒரு சாதாரண நாதஸ்வர வாசிக்கக்கூடிய இந்த துக்கடான்னு சொல்லுவாங்க, அப்படி வாசிச்சதுதான் பெரிய இசையா அவர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு டெவலப் பண்றாரு. டியூனுக்கு அப்பா வார்த்தை கொடுக்கணும், அதுதான் சிங்கார வேலனே தேவா. தாலாட்டு பாடல் அப்பா நல்ல அருமையான பாடல்லாம் எழுதியிருக்காங்க. சுசீலா அம்மாவுக்கு முதல்ல பெருமை தேடியது அந்த பாடல், கணவனே கண் கண்ட தெய்வம். குலு குலுன்னு காத்து
காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.